வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான பச்சைப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கஞ்சி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க பச்சைப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கஞ்சி நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். இது எப்போதும் நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கக்கூடிய புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன் 1 டம்ளர். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், அப்படின்னா சிறுதானிய அரிசி எது வேணுமோ எடுத்துக்கலாம். சிறுதானிய அரிசி சேர்க்குறீங்கன்னா ஊற வச்சுட்டு சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். நான் இன்றைக்கி சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரால் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இந்த பயிரை பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்துட்டு சேர்த்தோம் அப்படின்னா கஞ்சி குடிக்கிறப்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக லைட்டாக இதை வறுத்துக்கும். ரொம்ப செவக்கலாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இது போல் வறுத்துகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கமன் வாடை வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்தோம்னா போகிறோம். இப்போ நல்லா வறுப்பட்டுடுச்சு, வாடையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை அந்த அரிசி கூட சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைப்போம். இந்த டம்ளரால் தான் 1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு எடுத்துருந்தேன். இதுக்கு 8 டம்ளர் அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சியில் நல்லா நிறைய பூண்டு சேர்த்தோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க பூண்டு. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நம்ம இந்த வெந்தயம் பூண்டு எல்லாம் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா பச்சை பயிரும் வறுத்துட்டு சேர்த்துருக்கோம். அந்த வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4-5 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை பயிரும் சாதமும் நல்லா வெந்து குழஞ்சி வரும். கஞ்சி நல்லா குழைய வேக வச்சாதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாதம் பாருங்கள், பச்சை பயிறு சாதம் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா மசிச்சு விட்டுக்குங்க. அந்த பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி விட்டு மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கஞ்சியோட கலந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ கஞ்சி கொஞ்சம் தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. தளர்வாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா வெந்நீர் சுட வச்சு சேர்த்துக்குங்க. நல்லா சூடான தண்ணியை ஒரு 2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் பால் சேர்த்தாலும் இந்த கஞ்சி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த கஞ்சி. இப்போ நல்லா கலந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பச்சை பயிறு கஞ்சி ரொம்ப சூப்பராக கமன் வாசனையோட டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு நல்ல ஒரு தேங்காய் துவையல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்தமல்லி துவையல் இன்னும் அருமையாக இருக்குங்க. இந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கஞ்சி ரெசிப்பியை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.